டேய் டேய் டோனி சிவா ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடி எதுக்குடா இப்படி அடிச்சுக்கிறீங்க? என்னடா மான பாதி சண்டையில வர்ற? ஆமா, அவர் அண்டர்டேக்கரு, இவரு ட்ரிபிள் ஆச்சு. முன்னாடியே வந்து முன் வரிசையில் உட்காந்து இவங்க சண்டையை பாக்குறதுக்கு. டேய் என்ன பிரச்சனை? உன் அப்பங்கிட்டே கேளு. என்ன பிரச்சனை? அவனை தானே கேளு. என்னையா பிரச்சனை? அவங்கிட்டே கேளு. டேய் பிரச்சனை என்னன்னு கேட்டா இது ஒரு பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணும் இல்ல கேப்டன், இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம டோபி மேக்கர் ஸ்பைடர்மேன்ல வர எம்ஜே தான் பெஸ்ட்னு நான் சொல்றேன். சிறப்பான ஆள் நீ. இவரை கேட்டா அதெல்லாம் ஒரு கேரக்டராங்க கேக்குறாரு. அப்படிதான் சொன்னேன். இப்போ அவ்வளோ ஒரு கேரக்டரா என்ன, நீ வந்து இருக்கிறதுல ஸ்பைடர்மேனுக்கு பெஸ்ட் கேரக்டர்னு சொன்னேன். நான் வந்து அவன் ஸ்பைடர்மேனுக்கு ஒஸ்ட் கேரக்டர்னு சொல்றேன். இது என்ன தப்பு இருக்குது? இருக்கிற எம்சியூ ஸ்பைடர்மேன் லைவ் ஆக்ஷன்ல காட்டினதுலே இந்த மாதிரி கேவலமா வேற யாரையும் காட்டினதே கிடையாது நான் சொல்லுவேன். அப்படியெல்லாம் நம்மளால டக்குன்னு சொல்லிட முடியாது. என்னதான் இருந்தாலும் அந்த எம்ஜேங்கிற கேரக்டர் ஏதோ 2-3 தப்பு பண்ணிருக்கலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா ஒஸ்ட்னு சொல்ற முடியுமா? 2-3 தப்பா? லிஸ்ட் போட்டு காமிக்குவா எவ்வளவு பண்ணிருக்கான்னு. உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டது ஒரு குத்தமாடா? எந்த ஸ்பைடர்மேனை பத்தி பேசுறீங்க, எந்த எம்ஜே பத்தி பேசுறீங்க, காமிக்ஸ் ரிலேட்டடா பேசுறீங்கன்னு எதையுமே சொல்லாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க. கேப்டன், நானும் அவனும் பேசினது வந்து டாபி மேக்கர் ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ல வர எம்ஜே பத்தி தான். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். காமிக் பத்தி இழுக்கவே இல்லை. நான் காமிக் பத்தி நான் பேசவும் மாட்டேன். நான் இந்த லைவ் ஆக்ஷன் வந்த எம்ஜே தான் போட்டு பொழந்துட்டு இருக்கேன். என்னது பொழந்துட்டு இருக்கீங்களா? ஹலோ என்னங்க இது? அப்படி நீங்க அடிச்சு பொழக்கிற அளவுக்கு, நீங்க இப்படி வச்சு செய்யறது அளவுக்கு எம்ஜே அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு கேக்குறேன். ஸ்பைடர்மேனுக்கு ஒரு ஆளா இருக்கிறது பெரிய தப்பா? அவ ஸ்பைடர்மேனுக்கு மட்டும் ஆளா இருந்தா பிரச்சனை இல்ல, ஸ்பைடர்மேனுக்கும் ஒரு ஆளா இருக்கிறதா பிரச்சனையே. What do you mean? மேரி ஜேன் அப்படி என்ன தப்பு பண்ணா? அவ அவ்வளவு பெரிய ஒஸ்ட் கேரக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல இல்லையா? இப்ப நான் சொல்றேன் லிஸ்ட. அதாவது மேரி ஜேன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பைடர்மேனை லவ் பண்ணாலா இல்ல பீட்டர் பார்க்கர் லவ் பண்ணாலா அப்படிங்கறதுலயே ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்குது. அவ ஃபர்ஸ்ட் பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது ஸ்பைடர்மேன், ஓகேவா? பீட்டர் பார்க்கர் இந்த மேரி ஜேன் வந்து லவ் பண்ணவே கிடையாது, லவ் பண்ணவும் மாட்டா. அதனால நமக்கு தெரியவே தெரியும். ஏன்னா பீட்டர் பார்க்கர் வந்து ஒரு அப்பாவியான கேட்டகரி, ஒரு பாவப்பட்ட ஜென்மத்தை பாக்குற மாதிரி தான் பாத்துட்டு இருப்பா. ஸ்பைடர்மேன் மேலதான் இவளுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கும். சரி அப்படியே போது ஸ்பைடர்மேன் தான் லவ் பண்றான்னு பார்த்தா திடீர்னு பீட்டர் பார்க்கரோட ஃப்ரெண்டை லவ் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் ஹாரி வந்து அவங்க அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க அப்பா இவளை கண்ணாமலாம் திட்டி இவெல்லாம் காசுக்காக தான் உன் அலைகிறான்னு சொல்லி அதுக்கப்புறம் கோச்சிட்டு போற மாதிரி போயிடுவா. ஆனா அப்பயும் வந்து ஹாரி மேல அவருக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கிய. சரி இதெல்லாம் விட்டுரு, ஹாரியும் விட்டுரு, பீட்டரையும் விட்டுரு. இப்ப 2வது ஸ்பைடர்மேன் மூவில வந்தோம்னா அதுல புதுசா ஒருத்தனை இறக்குவாங்க, அந்த ஜே ஜோனா ஜேம்சனோட பையன். அவன் தான் ஸ்பைடர்மேன் நினைச்சிட்டு அவ பின்னாடி சுத்திட்டு இருப்பா. அவ பின்னாடி சுத்தி அது வந்து கல்யாணம் வரையும் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து ஓடியாந்துருவா. என்னடா டே என்னடா இதெல்லாம்? இப்ப வந்து எனக்கு தெரியாது இவ யார லவ் பண்றா, எதுக்கு லவ் பண்றா, இவளுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட். அதுவும் இல்லாம ஒரு பீட்டர் பார்க்கர் பண்ண சின்ன சின்ன தப்பு வந்து கொஞ்சம் புரிஞ்சு கூட மாட்டா. இப்ப வந்து அவன் கான்செப்ட் இந்த ஒரு டிராமா நடக்கும் இல்லையா, அதுக்கு வந்து அவ்வளவு லேட்டா வந்துட்டான்னு சொல்லி இவ கூட பேசாமலே இருப்பா. நமக்குலாம் பார்க்கும்போது எரிச்சல் ஆகும், ஏன்டா இப்படி இருக்கா, இவ்வளவு போய் இவன் உருகி லவ் பண்றானே அப்படிங்கிற கடுப்பு எனக்கு பீட்டர் பார்க்கர் மேல இருந்துச்சு. இல்ல மச்சான், உனக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கு, ட்ரெண்ட் இருக்கு, ரேஞ்ச் இருக்கு. உன் கெப்பாசிட்டி என்னன்னு உனக்கே தெரியலையடா. நீ நல்லா வாழ வேண்டிய பையன்டா, இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியடா. இந்த மாதிரி இந்த மேரி ஜேன் கேரக்டர் பத்தி ஒஸ்ட்னு சொன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னும் ரோஸ்ட் பண்ணணும்னா வந்து 3 படம் எடுத்துக்கேன். 3 படத்துலையும் கடைசியில வந்து இவளை ஏதாச்சும் ஒரு வில்லன் புடிச்சு போயிடுவான். புடிச்சிட்டு போயிட்டு அவன் இடத்துல வச்சிருப்பான். கடைசியா வந்து நம்ம ஆளுதான் போயிட்டு வேற வழி இல்ல, லவ் பண்ணி தொலைஞ்ச பாவத்துக்கு காப்பாத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போய் காப்பாத்திட்டு இருப்பாரு. இவர் தான் போய் அடி வாங்குவாரு, உத வாங்குவாரு, மிதி வாங்குவாரு. அந்த பொண்ணு அக்கடான்னு உட்கார்ந்து இருக்கும், நம்மளை புடிச்சிட்டு வந்துட்டாங்களேன்னு சொல்லி. இந்த மாதிரி 3 பாட்டுலயும் வந்து ஸ்பைடர்மேனுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்ததுலயும் இவளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இன்னும் லிஸ்ட் வேணும்னா நான் சொல்றேன், இதுவே போதும்னு நினைக்கிறேன். டோனி பாய் என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நம்ம எம்ஜே ஒரு கோல் டிக்கரா? அட ஆமா கேப்டன், அத கூட விடுங்க, இன்னொரு வேலை பார்த்துட்டு இருக்கா தெரியுமா? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இப்போ வந்து ஸ்பைடர்மேன் 3 எடுத்துக்கிட்டோம்னா அதுல குவென் ஸ்டேசிக்கு ஸ்பைடர்மேன் கிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பீட்டர் பார்க் கூட சண்டை போட்டிருப்பாள்ல. இப்ப இதே தப்ப இவ பண்ணும்போது இவளுக்கு உறுத்தலையா? இப்ப செகண்ட் பார்ட் எடுத்தோம்னா அதுல வந்து இவ மேரேஜ் பண்ணிக்க போறதா இருந்த அந்த ஜே ஜோனா ஜாம்சனோட பையன் கிட்ட ஒரு கிஸ் பண்ணிருப்பா. அந்த கிஸ் பண்ணும்போது தெரியலையா இது வந்து ஸ்பைடர்மேனுக்கு துரோகம் பண்றோம்னு சொல்லிட்டு? அப்ப மட்டும் இவளுக்கு உறுத்தலையா? அது இவ பண்ணா மட்டும் அது தப்பு இல்ல, ஆனா அடுத்தவங்க பண்ணா மட்டும் அது தப்பு. இது என்ன நியாயம் எனக்கு புரியலையே. இப்படி ஸ்டைலா ஃபிலிம் கட்டினா நீங்களா லவ் பண்ணுவீங்களா? ஒருத்தன் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தா உங்களுக்கு கசக்குது இல்ல, பெர்ஃபெக்ட்டா இருந்தா பிடிக்கல இல்ல.
நாம தண்ணி கேன் போட்டு வர கேப்ல என்னடா இவ்வளவு பேசி வச்சிருக்கீங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொய்யால நான் ஒருத்தர் இருக்கிறேன் எம்ஜேக்காக பேசுறதுக்கு. ஏதோ ரிலேஷன்ஷிப்ல முன்ன பின்ன ஏதோ பிரச்சனை வந்திருக்கும், அதுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேசுவீங்களா? எம்ஜே மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களால பார்க்கவே முடியாதுடா. அந்த மாதிரி பார்க்க முடியாது, அவளை போல ஒரு ஆள் இருக்கா, அம்மா மட்டும் இல்லனா அப்படின்னு சொல்றியே, அப்படி என்னதான் பண்ணா அப்படிங்கறத சொல்றியா? பாயிண்ட்ஸ்லாம் இல்லாமையா ஏதோ இப்ப இறக்குறேன் பாரு. இப்போ என்னதான் இருந்தாலும் நீங்க எம்ஜே இவ்வளவு கழுவி ஊத்துறீங்க, என்னெல்லாம் சொல்லிக்கோங்கப்பா. ஆனா எம்ஜேக்கு எப்பவுமே நம்ம பீட்டர் பார்க்கர் மேல ஒரு கரிசனை ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கேர் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். எங்கடா அந்த கேர்ன்னு சொல்லிட்டு தானே கேக்குறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பீட்டர் பார்க்கர் வந்து ஓடி வருவாரு. ஓடி வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க, அப்படிதான் வண்டி வச்சு ஓட்டி அந்த மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஆனா எம்ஜே மட்டும் தான் ஓடி வந்து வண்டி நிப்பாட்டுங்க பாவம் அவங்கிற மாதிரி பேச வருவா. அந்த இடமா இருக்கட்டும், இல்ல தலைவனுக்கு பவர் கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவான், ஒரு பிளேட்டை தூக்கி டமால்னு சொல்லி தள்ளி விட்டுருவான். யார் மேல? ஃபிளாஷ் தாம்சன் மேல தள்ளி விட்டுருவான். அவன் செம்ம காண்டாயிட்டு அடிக்கிறதுக்கு ஓடி வருவான். பின்னாடியே நம்ம மேரிஜன் ஓடி வருவாங்க காப்பாத்துறதுக்கு. ஃபிளாஷ் தப்பா எடுத்துக்காதடா, அவன் தெரியாம பண்ணிட்டான்டா, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டே கூட வருவாங்க. அது மட்டுமா, இது ஃபர்ஸ்ட் பார்ட் நான் சொல்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்லயும் சரி எல்லா இடத்துலயும் மேரிஜன் பாத்தீங்கன்னா நம்ம பீட்டர் பார்க்கருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கா. நீங்க என்னதான் கோல்ட் டிகர்னு சொல்லிக்கோங்க, என்ன வேணா சொல்லிக்கோங்க, ஆனா பீட்டர் பார்க்கர்னு சொல்லிட்டு வரும்போது அவன் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பீட்டர் பார்க்கர்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், தனியா ஒரு சின்னதா ஒரு வீடு எடுத்து ஒரு சின்ன ரூம்ல வந்து தங்கிட்டு இருப்பான். அப்படி இந்த சின்ன ரூம்ல இருக்கவன கூட அவ வந்து பெருசா இவெல்லாம் நம்ம பாய் ஃப்ரெண்டாலாம் யோசிச்சு பார்க்கல, இதே வேற யாராவது யோசிச்சு பார்த்துருப்பாங்க. அதனால நீங்க யோசிச்சு பாருங்க. குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், இதே தான் நானும் சொன்னேன். பீட்டர் பார்க்கர் மேல மேரி ஜேனுக்கு ஒரு கரிசனை இருக்கு. பீட்டர் பார்க்கர் ஒரு பாவப்பட்ட ஜென்மமா தான் அவளும் பாக்குறா. என்ன அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியுது, அவ்வளவுதானே தவிர பீட்டர் பார்க்கர் மேல மேரி ஜேனுக்கு லவ் இது வரைக்கும் வந்ததே கிடையாது, அது வரவும் வராது. What a bloody life, man. அப்புறம் ஏதோ சொன்னீங்க சின்ன வீட்டில் இருக்கும்போதே பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டான்னு. இருக்கட்டும், அப்போ கூட பாய் ஃப்ரெண்டா சைட்ல தான் வச்சிருந்தாலே தவிர மெயினா வச்சுக்கல. மெயினா ஆல்ரெடி 2 பேரும் வச்சிருந்தா, அது தெரியுமில்ல உனக்கு. ஸோ வந்து பீட்டர் பார்க்கரை வந்து அவ வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பார்த்துருக்கா, ஒரு கேரோட பார்த்துருக்கா, அவ்வளோதானே தவிர அதை லவ்வோட பார்த்ததா அர்த்தம் கிடையாது. சின்ன வீடுங்கிறீங்க, பாய் ஃப்ரெண்டுங்கிறீங்க, வச்சிருந்தாங்கிறீங்க, என்னமோ எனக்கு தலையே சுத்துது. ஆனால் நீங்கள் பேசுனதெல்லாம் வச்சு பார்க்கல, எனக்கு ஒரே விஷயம் தான் தோணுது. என்னன்னா, நம்ம மேரி ஜேன் வந்து பீட்டர் பார்க்கர் ஒரு பாய் பெஸ்டி மாதிரி பார்த்துருந்துருக்கா. அந்த பக்கம் ஹார்ட் கோராக வந்து ஒரு கோல்ட் டிகரா அழகிய முறையில் ஹாரி ஆஸ்மனை லவ் பண்ணியிருக்கா. ஆனால் நார்மன் ஆஸ்மன் எப்படியோ வந்து சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டதுனால எப்படியோ ஹாரிட்ட வந்து அவளை கலட்டி விட்டாரு. அதே சமயத்தில் ஹாரியும் செத்து போனதுனால பாய் பெஸ்டி கூடயே பேட்சப் ஆயிட்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. என்னதான் நீங்க மேரிஜனை இவ்வளவு போட்டு ஏசினாலும் இருக்கட்டும், அவ என்னதான் நம்ம பீட்டர் பார்க்கற ஒரு பாய் பெஸ்டியா பார்த்திருந்தாலும் நம்ம பீட்டர் பார்க்கர்ல அவளை பாத்தீங்கன்னா மனசுல அங்க வச்சிருந்தாங்க. அவ்வளவு தாங்குன்னு தாங்குனாங்க. அவ்வளவு நல்லவங்க பீட்டர் பார்க்கரு. ஏய் பாய முன்னேந்து போட, எதா அசியமா பேசிட்டு போற. பீட்டர் பார்க்கர் நல்லவனு பீட்டர் பார்க்கர் சைடு வர, பீட்டர் பார்க்கர் வந்து மேரிஜனை தாங்குன்னு தான் தாங்கினா. ஆனா பீட்டர் பார்க்கரையே ஒருத்தி தாங்குன்னு தாங்கினா தெரியுமா? அவளை பத்தி தெரியுமா உனக்கு? பீட்டர் பார்க்கர் ரெண்டுக்கு தங்கியிருந்த வீட்டுல ஒல்லியா ஒரு பொண்ணு காட்டியிருப்பாங்க. பாக்குறதுக்கே அப்பாவியா ரொம்ப பாவமா இருக்கும். அந்த பொண்ணு பேரு வந்து உர்ஸ்லா. அந்த பொண்ணு தான் வந்து பீட்டர் பார்க்கரை ஒன் சைடா லவ் பண்ணும். அது பீட்டர் பார்க்கர் அவ்வளவா கண்டுக்க மாட்டாரு. அவர் வந்து உத்தம புத்திரர் மாதிரி நான் கட்டினா ஒருத்தையே தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரிஜன் விட அழைஞ்சிட்டு இருப்பாரு. ஆனா இந்த பொண்ணு பீட்டர் பார்க்கரை அவ்வளோ கேர் பண்ணிக்கும், அவ்வளோ லவ் காட்டும். ஆனா பீட்டர் பார்க்கர் தான் வேல்யூ பண்ணவே இல்லை. நமக்கு சின்ன வயசுல பார்க்கும்போது இந்த கேரக்டரை யாராவது காமெடி பேசுற மாதிரி இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனா வளர வளர இப்படி ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையில் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை கொண்டு வந்துச்சு. அந்த கேரக்டர் மொத்தமே வந்து டியூரேஷன் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். அந்த ஹோல் ட்ரைலாஜ்லேயே வந்து 15 நிமிஷம் கூட வராதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு கேரக்டர் வந்து இப்ப நமக்கு அவ்வளவு பெரிய இம்பாக்டா ஏற்படுத்துது. நீ வேணா போயிட்டு ரீவாச் பண்ணி பாரு. உண்மையிலே இதை ஏன்டா பீட்டர் பார்க்கர் மிஸ் பண்ணா அப்படின்னு நீயே ஃபீல் பண்ணுவ. கண்ணில் பார்க்குற எல்லாரையும் காதல் பண்ணிட முடியுமா ப்ரோ? காக்கைக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பீட்டர் பார்க்கருக்கும் மேரி ஜேன் தான் மான்குட்டி மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. நம்ம தலைவன் பீட்டர் பார்க்கரு கொஞ்சம் சப்பியாக எதிர்பார்த்துருக்கான். அதனால தான் மேரி ஜேன் பின்னாலேயே போயிருந்திருக்கான். மேபி வந்து அந்த உர்சுலாவா நடிச்சிருந்த ஆக்ட்ரஸோட இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் பிக்ஸ்லாம் பார்த்துருந்தானா தலைவன் கொஞ்சம் மனசு மாறி இருக்க சான்சஸ் இருக்கு. நீ சொல்றது கரெக்டா தான் கேப்டன். கண்டவங்களையும் காதல் பண்ண முடியாதுதான். ஆனா நான் சொல்ல வர மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நாம லவ் பண்ற பொண்ணை விட நம்மள லவ் பண்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா லைஃப் ஜாலியா இருக்கும்.
போதும்பா போதும், இத்தோடு நிறுத்திக்கலாம். ஏதோ எம்ஜே கிட்ட இருக்கிற குறையெல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லிருக்கீங்க, அதெல்லாம் வரக்கூடிய காலத்துல அவ சரி பண்ணுப்பானே வச்சுக்கோங்களேன். நம்ம பிளஸ் பாயிண்ட் நம்ம மைனஸ் பாயிண்ட் தானே. மைனஸ் இல்லாத மனுஷனே இல்ல தெரியுமா. மைனஸ் எவ்வளவு இருக்குங்கிறது தான் முக்கியம். என்ன இலவதனம் கொஞ்சம் ஓவராவே இருக்கு. ஏதோ நம்ம பீட்டர் பார்க்கர் கூட இந்த உர்சுலா மேட்டர்ல 2 தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். கண்டுக்காம போன தப்பு தான், விட்டு தொலைங்க. ஆனா உன்னையா, ஐயோ கேப்டன் உன்னை மட்டும் தான் மன்னிக்கவே மாட்டேயா. இந்த சிவா பையா கிட்ட ஏதோ 2-3 சொல்லி உருட்டிக்கிட்டு நான் கூட எஸ்கேப் ஆயிருப்பேன். எம்ஜே ஏதோ ஓரளவுக்கு டீசென்ட் கேரக்டர் மாதிரியா தப்பிச்சு போயிருப்பேன். ஆனா உள்ள வந்து ஒரு குட்டையை குழப்பனா பாரு. பொய்யால உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அவனையா நானு. இந்த டிஸ்கஷனுக்கு எப்படி நொந்து போய் உட்காந்தா என்ன அர்த்தம்? அதுக்கடுத்து அமேசிங் ஸ்பைடர்மேன்ல வர கேரக்டர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன்ல அடுத்து யார் லவ்வரா வருவான்ற விஷயம்லாம் இருக்கு. இதெல்லாம் எப்ப பேசுறது? டோனி பாய், எனக்கு ஒரு ஐடியா. என்னப்பா? ஆல்ரெடி ஆன்டியா போன மேரி ஜேனை பத்தி பேசுறதை விட்டுட்டு அடுத்து டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனோட மூவில அடுத்து யார் ஸ்பைடர்மேனோட ஆளா வருவான்றத பத்தி பேசுவோமா? அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பேசிக்கலாம். இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம காஸ்மோ ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்க டோனி சிவா. அண்ட் நான் உங்க ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடி. அண்ட் நான் உங்க கேப்டன் அமெரிக்கா. மதங்களை கடந்து மனிதம் காப்போம். நன்றி.